வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு தேனடை. இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? அது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். கிட்டத்தட்ட 25 நாட்களாய் எனக்குள் சுழன்று கொண்டிருக்கும் ரகசியம். என் சகதர்மினி அம்புலு லோக்கல் ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் வீட்டுக்கார கிழத்துக்கும் கூட இன்னும் கண்ணில் படாத சமாச்சாரம் எனக்கு மட்டும் தெரிந்து போனது சாதாரணமாக நடக்கக்கூடியதா? எங்கள் வீட்டுக்கார கிழம் இருக்கிறதே, அது சரியான யமன். வயசு ஆகிறது கிட்டத்தட்ட 70. ஆனாலும் உருவி விட்ட அப்பளக்குழவி மாதிரி டைங் என்று இருக்கும். பெண்டாட்டி செத்து ஒரு மாமாங்கம் ஆகிறதாம். பிள்ளை குட்டிகளுடன் போய் இருந்தால் மானக்குறைச்சல் என்று இது பாட்டுக்கு இங்கு தனியாக இருக்கிறது. தன் ஒண்டிக்கு இத்தலாம் பெரிய வீடு எதற்கு என்பதோடு உபரி வருமானத்தையும் ஏன் விட வேண்டும் என்பதால் சின்ன போர்ஷனை தான் வைத்துக்கொண்டு பெருசை எங்களுக்கு 180 ரூபாய்க்கு விட்டிருக்கிறது. இந்த உள்ளங்கை போர்ஷனை வாடகைக்கு விட்டுவிட்டு என்னமோ சலவை கல்லால் இழைத்த அரண்மனையை கொடுத்திருக்கிற மாதிரி இது பண்ணும் அட்டகாசம் இருக்கிறதே, தாங்க முடியாது. டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டுதே, என்னது? ஆணி அடிச்சியா? இல்லை தரையில் எதையாவது வச்சுட்டு இரும்பு உலக்கையால் தட்டினியா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ? மீறி நடந்தா காலி பண்ணிடான்னுடுவேன், அவ்வளோதான். ஏண்டிம்மா, பொம்மநாட்டி கொடுத்துரம் பண்ணுற வீடா இது? தோணலையே. வாச வராந்தால லாலி லாலியா ஒட்டடை தொங்குறதே. எங்கள் ஆத்துக்காரி இருக்கிறப்போ நீ பார்த்துருக்கணும். வீடு முத்து மாதிரி மின்னும். காத்தால தான் பம்பு போட்டேன். மணி இப்போ 11 ஆகலை. அதுக்குள்ளே டேங்க்கு காலி ஆயிடுத்து. அப்படி என்ன பண்ணுவேன்? 2 பேரும் குழாயை திறந்து விட்டுட்டு ராவணான்னு கூடத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கேளா? இன்னைக்கு போனா போகிறதுன்னு திரும்ப போடுறேன். நாளையிலேருந்து சாயங்காலத்துக்கு முன்னால் போட மாட்டேன். ஆமாம், சொல்லிட்டேன். இப்படி எதையாவது சொல்லி கழுத்திருக்கும் இந்த கிழத்தையும் இந்த வீட்டையும் விட்டால் எனக்கு வேறு போக்கிடம் இல்லையே. இதை யாரிடம் சொல்லி முட்டிக்கொள்ள? டவுனும் இல்லாமல் கிராமமும் இல்லாமல் ஒரு ஊர். இதற்கு ஒரு பேங்க், ஒரு ஏஜெண்ட், ஒரு கிளார்க். அடியேன் தான் அந்த கிளார்க். வாடகைக்கு வீடு பார்த்து எதுவும் தோதுப்படாமல் கடைசியில் ஊருக்கு வெளியில் கொஞ்சம் தனியாய் இருந்த இந்த வீடுதான் சரிப்பட்டு, அட இப்போது இந்த கதை எதற்கு? ரகசியத்தை பற்றி சொல்ல வந்துவிட்டு வேறு எங்கோ போய்விட்டேனே. இந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் தோட்டம் உண்டு. 2 தென்னை மரங்கள், ஒரு மாமரம், ஒரு வேப்பமரம். இந்த பக்கமாய் துளசி புதர், அரளி செடி, நந்தியாவட்டை செடி இத்தியாதிகள். தூங்கி எழுந்ததும் கிழம் இந்த தோட்டத்தை 4 தரம் சுற்றி சுற்றி வரும். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸ் என்ற பெருமையுடன். சுவாமிக்கு 4 அரளி 4 நந்தியாவட்டை பூக்களை பறித்து கொண்டு மேலும் கீழுமாய் செடிகளை ஆராயும். தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல நின்று காய்த்திருக்கும் காய்கள், புதுசாய் பாலை வெடித்து விட்டிருக்கும் குரும்பிகள் என்று ஒன்று விடாமல் தன் நொல்லை கண்ணை வைத்துக்கொண்டு வெயிலை மறைக்க கையை நெற்றியில் வைத்தபடி எண்ணிவிட்டு போகும். பன்னாடை காய்ந்த மட்டைகள் கீழே விழுந்தால் கவனமாய் பொறுக்கி கொண்டு போய் பின் கொட்டகையில் போடும். மாம்பழ காலங்களில் மரம் பூ எடுத்த கையோடு பகல் பூராவும் ஒரு கயிற்று கட்டிலை மரத்தடியில் போட்டுக்கொண்டு அந்த 3-4 மாசமும் காவலான காவல் இருக்கும். இப்படி கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு இது இருக்கையில் இதற்கு தெரியாத ஒரு விஷயம் என்னிடம் அகப்பட்டு கொண்டதென்றால் அது குறித்து பெருமைப்படாமல் எப்படி இருப்பது? போன மாசம் அமாவாசையான 4ஆம் நாள் கிழத்தின் தொணதொணப்பு பொறுக்க மாட்டாமல் வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு ஏணியை சாற்றி மொட்டை மாடிக்கு ஏறி போய் தண்ணீர் தொட்டியை சுத்தம் பண்ணிவிட்டு நிமிர்ந்தவன் அதை பார்த்தேன். வீட்டை ஒட்டி இருந்த தென்னை மரத்தின் உள்மட்டையில் அதன் தண்டை கவ்வி பிடித்து கொண்டு முறமகலத்துக்கு என்ன அது? எக்கி பார்க்கையில் புறுபுறுவென்று சின்ன சின்ன கரும்புள்ளிகளாய் ஈக்கள் பறப்பதும் உட்காருவதும் புரிகிறது. அட, தேனடையா? ஒரு நிமிஷம் அப்படியே நின்று அந்த தேனீக்களின் சுறுசுறுப்பை அனுபவித்தவன் கீழே இறங்கி வந்தேன். மொட்டை மாடி சுவத்தண்டு நின்று என்னத்தை அப்படி எட்டி பார்த்த? கிழம் தன் கழுகு கண்களை வைத்துக்கொண்டு கேட்க அண்ணாந்தேன். இங்கிருந்து பார்க்கையில் கீழ் மட்டைகள் மறைத்ததால் அந்த தேனடை பார்வைக்கு தட்டுப்படவில்லை. சட்டென்று இந்த கிழத்துக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் நமக்கு மட்டும் தெரியும் என்கிற நினைப்பு சந்தோஷத்தை தர, ஒண்ணுமில்லையே என்றேன். போன வருஷம் பூனாவிலிருந்து வந்த கிழத்தின் பிள்ளை
ஒரு பெரிய பாட்டில் நிறைய தேனை கொண்டு வந்து, சுத்தமான மகாபலேஸ்வர் தேன், உடம்புக்கு நல்லது, பக்கத்தாத்துக்கு பாதி கொடுத்துட்டு நீங்களும் எடுத்துக்கோங்கப்பா என்று நீட்டியதை கொடுத்தால் போச்சு என்று அவனிடம் சொல்லி வாங்கி வைத்து கொண்டு விட்டு அவன் ஊருக்கு போனதும், மாமா தேன் தரேன்னு சொன்னேளே என்று நான் துவங்கியதும், உனக்கு எதுக்கடா அது? சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய எனக்கு வேணும். கடையில் கிடைக்கிறதெல்லாம் வெறும் வெள்ளைப்பாகான்னா இருக்கு, சுத்த தேன் எங்கே கிடைக்கிறது என்று படக்கென்று அரைந்து சொல்லிவிட்டதற்கு இப்போது பழிவாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். வீட்டிலேயே இருக்கும் தேன் அடையிலிருந்து கிடைப்பதை விடவா கடைத்தேன் உசந்ததாக இருக்கும்? வா கிழவா, சுத்த தேன் உனக்கு வேண்டுமா? லொட்டு லொஸ்கு. அந்த கடைத்தேனை நீயே வைத்துக்கொள். நான் உன் மரத்தில் இருக்கும் உனக்கு சொந்தமான அடையிலிருந்து சுத்தமான தேனை எடுத்துக்கொள்கிறேன். உன் பிசினாரித்தனத்துக்கு இப்படி செய்வதுதான் சரி. அன்றிலிருந்து இந்த தேன் அடையை எப்போது எப்படி எடுக்கலாம் என்பதிலேயே என் சிந்தனை பூராவும் இருந்தது. அமாவாசைக்கு முன்னால் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் தேனீக்கள் தேனை குடித்துவிடும் என்பார்களே, இது சாத்தியமா? அமாவாசைக்கு நாட்களை விரல் விட்டு எண்ண ஆரம்பித்தேன். கிழம் வீட்டுக்குள் இருக்கும்போது தோட்டத்துக்கு சென்று கீழே இருந்து பார்த்தால் அடை தெரிகிறதா என்று வேவு பார்த்தேன். கிழம் அதிசயமாய் கோவிலுக்கு போயிருந்த ஒரு நாள் அவசரமாய் ஏணியை சாற்றி மொட்டை மாடிக்கு சென்றால் மூச்சு நின்றுவிடும் போல ஆகிவிட்டது. 20 நாட்களில் அடை 2 மடங்காக வளர்ந்திருந்தது. நிச்சயம் அரை பாட்டில் தேனாவது இருக்கும். சுத்த தேன். ஒரு முடி எலுமிச்சம்பழத்தை டம்ளர் ஜலத்தில் பிழிந்து ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி குடித்தால் ஆஹா! ஏன் பசும்பாலை பொறுக்கும் சூட்டில் எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டாலும் ஆஹா! இது எல்லாவற்றையும் விட சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்ள வாட்டிய ரொட்டியில் தடவி சாப்பிட நினைக்கும் போதெல்லாம் நாக்கில் நீர் சுரந்தது. அந்த ஞாயிறு அதிர்ஷ்டம் என்னை பார்த்து ஜமாய்டா ராஜா என்று புன்னகைத்தது. மாமா பெண்ணின் மச்சினன் பிள்ளைக்கு கல்யாணம் என்று அம்புலு கிளம்பி போக என் சம்பந்தி தவறி போயிட்டாராம். சேதி வந்திருக்கு, போயிட்டு சாயங்காலம் வந்துடுற, வீட்டை பார்த்துக்கோ, ஞாயிற்றுக்கிழமைன்னு எங்கேயாவது ஊர் சுத்த கிளம்பிடாதே என்று சொல்லிவிட்டு கிழமும் புறப்பட்டது. எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. இப்படி கூட ஓசி அடிக்குமா என்ன? அமாவாசைக்கு சரியாய் இன்னும் 2 நாட்கள். வீட்டில் ஒருத்தரும் இல்லை. வகையாய் இன்று விடுமுறை நாள் வேறு. கிழமும் பெண்டாட்டியும் அந்த பக்கம் நகர்ந்ததும் நான் காரியத்தில் இறங்கினேன். எப்படி தேனடையை எடுக்கலாம்? மரத்தில் ஏறி ஒரு குச்சியால் ஈக்களை விரட்டிவிட்டு, சி, அத்தனை கிட்ட போனால் அவை கொட்டிவிடுமே. தீப்பந்தம் காட்டினால் தேனீக்கள் ஓடிவிடும் என்று சொல்வார்களே. மொட்டை மாடியில் நின்றபடி நீளமான குச்சியில் பந்தத்தை காட்ட வேண்டியது. ஈக்கள் ஓடினதும் மரத்தின் மீது ஏறி அடையை எடுத்துவிட வேண்டியது. ஈஸி. தேன் எடுக்க ஒரு தாம்பாளம், வடிகட்ட துணியை எடுத்து வைத்துவிட்டு குச்சியை தேடினேன். 2 நாட்கள் முன்பு ஒட்டடை அடிக்கவென அம்புலு புதிதாய் வாங்கி வைத்திருந்த ஒட்டடை கொம்பு கண்ணில் பட்டது. இது போதும். அதன் அடிப்பகுதியில் 4 பழைய பனியன்களை வாராய் கிழித்து கனமாய் கட்டினேன். ஒட்டடை குச்சி வரை தீ போகாமல் இருப்பது முக்கியமாயிற்றே. மண்ணெண்ணெயில் அதை முக்கி தீப்பெட்டியுடன் ஏணி வழியாக மொட்டை மாடிக்கு போனேன். காற்று ஓஷ் ஓஷ் என்று வீசியது. இன்னும் சில நிமிஷங்களில் சுத்தமான தேனை ருசிக்கப் போகும் குஷியுடன் பந்தத்தை கொளுத்தினேன். மெல்லிதாய் விசில் அடித்து கொண்டு குச்சியை தென்னை மரத்து பக்கம் நீட்டினேன். எட்டவில்லை. சுவரில் சாய்ந்து கொண்டு நன்றாய் கையை நீட்டினேன். புகையுடன் கூடிய நெருப்பு தகதகவென்று எரிய ஈக்கள் வெப்பம் தாங்காமல் பறக்க முற்பட்டன. இன்னும் கிட்டத்தில் சாய்ந்தேன். காற்று பலமாக வீசியதில் புகை கண்களை தாக்கி எரிய வைக்க சில கணங்களுக்கு விழிகளை மூடி திறந்தா, ஹா ஹா, இது என்ன? பந்தத்தின் ஜுவாலை நாக்குகள் காற்றில் அலைந்து ஆடியதில் அருகில் தொங்கின பன்னாடையில் தீப்பற்றிக் கொள்ள, ஐயோ ஐயோ, கண்மூடி கண் திறக்கும் நாழிகையில் பல மாசங்களாய் மழை காணாமல் கருவாடாய் காய்ந்திருந்த அடிமட்டைகளில் தீ பரவி தொப்பென்று கையில் பிடித்திருந்த குச்சியை கீழே நழுவ விட்டேன். அறக்க பறக்க டேங்கு மேல் ஏறி நின்று 2 கைகளாலும் தண்ணீரை வாரி இறைத்தேன். பயன் இல்லை. பதறிக்கொண்டு ஏணியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் ஓட்டமாய் ஓடி 2 பிளாஸ்டிக் வாளிகளை தூக்கி கொண்டு தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து மீண்டும் மாடிக்கு ஏறினேன்.
மூச்சிறைக்க வாளி வாளியாய் ஜலத்தை இங்கிருந்து மரத்தின் மேல் வீசினேன். 3/4 டேங்க் தண்ணீரை ஊற்றின பின் ஒரு திரிசாய் ஜுவாலை அடங்கி மரம் புகையத் துவங்கியது. 1/4 மணியில் தொட்டியை சுத்தமாக காலி பண்ணிய பிறகு அசதியுடன் எதிரில் நின்ற மரத்தை வெறித்தேன். பாதி கருகின மரம், கரியாய் தொங்கின பச்சை மட்டைகள். எட்டி பார்த்தேன். அமளியில் கீழே விழுந்துவிட்ட இளநீர் காய்கள். ஒட்டை எரிந்து போய் முழ நீளத்துக்கு கிடந்த ஒட்டடை குச்சி. எப்படி சமாளிக்கப் போகிறேன்? என்ன சொல்லி சமாதானம் செய்ய போகிறேன்? சாயங்காலம் கிழம் வந்து, என்னடா அது அக்கிரமமாக இருக்கு, தொட்டி தண்ணீரும் காலி, மரமும் எரிஞ்சிருக்கு, என்னடா சமாச்சாரம் என்று சாலேஸ்வர கண்களை உருட்டினால் போராத குறைக்கு அம்புலுவும் புதுசாய் வாங்கின ஒட்டடை குச்சி எங்கே என்றால், தொப்பலாகிவிட்ட பனியன் வேஷியுடன் மொட்டை மாடி சுவரில் சரிந்து கொண்டு எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று பதறத் தொடங்கின போது ஓரமாய் தரையில் கிடந்த தேனடை என் ஞாபகத்திலிருந்து அறவே வழுக்கி மறைந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை.